இது வந்து நமக்கு 8வது 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த குடைவரை கோயில், முற்கால பாண்டியர்களோட குடைவரை கோயில். நம்ம எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அது என்ன திணை அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த இடம் வந்து கண்டிப்பாக வந்து முல்லை திணை தான். இது உள்ள ஒரு முழுமையான ஒரு இடத்துல நம்ம நிற்கிறோம், முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு கல்வெட்டுல நிற்கிறோம். ஒரு 3000 ஆண்டுகளாக இயங்கி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சங்ககால ஊராக இந்த நான் உங்களெல்லாம் பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா ஒரு காலை பொழுதுல நம்மளோட மரபை, நம்மளோட பண்பாடை அறிந்து கொள்வதற்காக இவ்வளவு தூரம் நீங்கள் கிளம்பி வந்திருக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். அப்துல்லா அவர் தலைமையில் இந்த ஊர் எந்த ஒரு பஞ்சம் இருந்தாலும் ஒற்றுமையாக இருந்து பல விஷயங்கள் இது வந்து முதல் முறை என்ன பண்ணணும்னா இயற்கை மரபு நடையாகவும் இதை மாற்றியிருக்கிறோம். பல்வேறு தோழர்கள், பல்வேறு நண்பர்கள் எல்லாம் வந்து இதை வந்து பங்களித்து பெரிய பங்காற்றினார்கள். வரலாற்று ஆர்வலர், இயற்கை ஆர்வலருக்கு வணக்கம். எங்கள் சேரல் அமைப்போட ரெண்டாவது நடைபயணம் தொடர்ந்து இயற்கை சார்ந்த, குறிப்பாக வரலாற்று கல்வெட்டுகள் சார்ந்த, சிற்பம் சார்ந்த தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். இதில் வந்து எல்லாரும் ஒரு ஆர்வமாக வந்திருக்கிறீங்க. யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு சொல்லி நம்ம புத்தகத்தில் படிச்சிருக்கிறோம். அந்த சொல்லாடலை உருவாக்கின உலகமே நீ ஐநா சபையில் கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த இதுதான் முன்வாசல் பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தமிழர்களுக்குலாம் ஒரு பெரிய பெருமை. அது அப்படியான ஒரு சிறப்புமிக்க ஊருக்கு வந்திருக்கிறோம். தொடர்ந்து பயணிப்போம் வாங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சேரல் அப்படிங்கிற இந்த அமைப்பின் சார்பாக தொடர்ச்சியாக வரலாறு மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்த இடங்களுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய வரலாற்று தரவுகளையும் சுற்றுச்சூழல் சார்ந்த பல்வேறு சார்ந்த விஷயங்களையும் ஆவணப்படுத்துகிற வேலையை தொடர்ச்சியாக செய்துட்டு வரோம். அந்த வகையில் இது 2வது நடை. இப்போ நாம் இருக்கிறது வந்து சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டத்துக்கு உட்பட்ட மகிபாலன்பட்டி ஊரில் இருக்கிறோம். இந்த மகிபாலன்பட்டி ஊர் வந்து உண்மையிலே வந்து ஒரு சங்க காலத்திலிருந்து இயங்கி கொண்டிருக்கிற ஊராக இருக்குது. சங்ககாலம்னு சொன்னால் கிமு 300 கிபி 300 சொல்லுவாங்க. இன்றைக்கி கீழடியினுடைய ஆய்வுகள் நம்முடைய சங்க காலத்தை வந்து இன்னும் பின்னோக்கி எடுத்துடுறது. இப்போ கிமு 500 600 அளவுக்கு நமக்கு சொல்கிறாங்க. அப்படி ஒரு 3000 ஆண்டுகளாக இயங்கி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சங்ககால ஊராக இந்த மகிபாலன்பட்டி. இது கல்வெட்டுகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிற செய்தி பூங்குன்றம். இந்த ஊரினுடைய பெயர் பூங்குன்றம். ஏற்கனவே தவம் பேசும்போது சொன்னார், யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு 2 பாடல்களை சங்க இலக்கியத்தில் எழுதிய சங்கப்புலவர் கணியன் பூங்குன்றனார் அவர்கள் பிறந்த ஊர் இது அப்படின்னு பல வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. சதாசிவ பண்டாரத்தர் வந்து இதை வந்து தன்னுடைய புத்தகத்திலையும் இதை வந்து பதிவு பண்ணியிருக்கிறார். அவரும் தொடர்ச்சியா வந்து பார்த்தோம்னா இதை வந்து அரசும் அங்கீகரித்திருக்குது. 1974 இங்கே வந்து கணியன் பூங்குன்றனாருக்கு நினைவு சிலை வைத்ததாகவும், அதுக்கப்புறம் இப்போ 2024 முந்தைய அரசும் வந்து முந்தைய திமுக அரசும் இங்கே வந்து நினைவு தூண் அமைத்து அது ஒரு சின்ன பூங்கா மாதிரி ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. குறிப்பாக இந்த பூங்குன்ற நாடு எப்போ இருந்து இருக்குது இந்த ஊர் அப்படின்னா பார்க்கும்போது கணியன் பூங்குன்றனார் சங்க இலக்கியத்திலிருந்து நம்ம ஒரு 2000 வருஷமாக இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த போகிற வழியில் வந்து பட்டியக்கல் சில இடங்களில் இப்போ ஸ்லாப் கல் மாதிரி கிடக்குது. அதை பார்க்கும்போது அதை ஏற்கனவே பெருங்கற்கால சின்னங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெருங்கற்காலம் வந்து ஏறக்குறைய ஒரு 3000 ஆண்டுகள், 5000 3000 வரையும் எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் உறுதியான கால வரையறை அப்படின்றது நமக்கு இன்னும் எதுவும் ஆய்வு செய்யாமல் அதை சொல்ல முடியாது. ஆனால் தோராயமாக சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு 5000 3000 ஆண்டுகள் வந்து பழமையானதாக இருக்கலாம். அப்படியான அந்த நம்ம பார்த்தோம்னா ஸ்லாப்கள் 3 பக்கமும் உள்ளே பதுக்கி வச்சுருப்பாங்க. அப்படியான ஸ்லாப்கள் இருக்கும். அப்புறம் நெட்டமான கல் இருக்கும். அது இங்கே இல்லை. இந்த ஸ்லாப்கள் சொல்லக்கூடிய கற்பதுக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கல் வந்து சாலை ஓரங்களில் கிடக்கிறத பார்க்குறோம். அப்புறம் அந்த வட்டமாக இருக்கக்கூடிய கல்வெட்டங்கள் இருக்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் வந்து பெருங்கற்கால சின்னம். அதாவது இறந்தவர்களுடைய நினைவாக, அவர்கள் இறந்ததுக்கு பிறகு அவர்களுடைய எலும்புகளை வைத்து அல்லது அவர்களுடைய நினைவாக எடுக்கப்பட்ட இந்த கல் பதுக்கை கல்வட்டங்கள் வந்து இந்த ஊரில் இருக்கிறத பார்க்கும்போது சங்ககாலத்துக்கு முன்னாடி 2000 வருஷத்துலேருந்து அதுக்கு முன்னாடி ஒரு 1000 வருடங்கள் முன்னோக்கி இருந்து கூட இந்த ஊரில் வந்து மனித குடியேற்றம் இருந்திருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா புதைக்கிற இடம் இருக்குது அப்படின்னா வாழ்கிற இடம்னு ஒன்று இருந்திருக்கணும். அப்போ 3000 ஆண்டுகளாகவே இது வந்து ஒரு வாழிட பகுதியாகவும் இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா சங்க காலத்தில் நமக்கு பூங்குன்றனை பற்றி இப்போ கணியன் பூங்குன்றனருடைய பாடல்கள் இருந்து பூங்குன்றம் ஊரை பற்றிய செய்திகளை நமக்கு வருது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சங்கம் மருவிய காலம் அப்படின்னு சொல்றது கிபி 4-5 இன்னையிலேருந்து ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2000 பார்த்தோம். சங்கம் மருவிய காலத்தில் நாலடியார்லையும் திணைமொழி 50லையும் பூங்குன்ற நாடு அப்படின்ற செய்தி வருது. அப்போயும் வந்து பூங்குன்றம் ஒரு நாட்டினுடைய நிர்வாக அமைப்புக்குள்ளே வந்தது அப்படின்ற மாதிரியான செய்திகளை நாலடியார்லையும் திணைமொழி 50லையும் இருக்கக்கூடிய செய்திகள் நமக்கு சொல்லுது. அப்போ 1500 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பூங்குன்றம் நாடு பற்றிய கட்டமைப்பு வந்து உருவாகிருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி வரும்போது சீவக சிந்தாமணி முழுக்க கற்பனை கதாபாத்திரங்களும் கற்பனை ஊர்களும் தான். அதுலேயும் கூட பூங்குன்றம் குறித்த ஒரு செய்தி வருது. அதில் தான் வந்து கற்பனை அந்த கதாபாத்திரங்கள்ல கற்பனை ஊர்களில் இந்த ஊரில் வந்து அந்த காலத்திலே கோங்கம் மரங்கள் அதனுடைய பூக்கள் இருந்ததாகவும் முல்லை பூக்கள் இருந்ததாகவும்
புலிகள் வந்து இருந்ததாகவும் அது மாதிரியான குறிப்புகளோடு அந்த சீவக சிந்தாமணியில் இருக்குது. ஆனால் அது நேரடியான சான்றுகள் எடுத்துக்க முடியலன்னா கூட பூங்குன்றம் அப்படிங்கிற சொல்லு, பூங்குன்றம்ன்றது குறைந்தபட்சம் ஒரு சோலையோடு இருக்கக்கூடிய ஒரு குன்று அப்படின்ற அடிப்படையில் கூட அதை சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனாலும் கூட அவர் சோழ தேசத்தை சேர்ந்தவர், எழுதிய திருத்தக்க தேவர். அப்போ அவர் பூங்குன்றம் குறிப்பிடும் போது அது வந்து ஒரு முல்லை நிலம். ஸோ முல்லை நிலத்துக்குரிய இந்த கோங்க மலர்கள், இன்னும் குறிப்பாக என்னன்னா செண்பகம் இருக்கக்கூடிய, செண்பகம் வந்து பெரும்பாலும் அடர்ந்த காடுகளில் மலை உச்சிகள் இருக்கக்கூடிய மரம், அது இங்கே இருக்கின்ற மாதிரியான ஒரு கற்பனையான இது வருது. ஆனால் நமக்கு இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செண்பகம் பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது. ஸோ அப்போ செண்பகம் இந்த பகுதியில் இருந்ததா அப்படின்றதெல்லாம் நமக்கு கார்த்திகன் சொல்லுவார். முதலாவது இந்த ஊரினுடைய சிறப்புகள் லோக்கல்ல இருந்து நமக்கு வந்து பேசுறதுக்கு திரு விஜயபாஸ்கர் அவர்கள் இருக்கிறாரு. முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர். இந்த ஊருக்கு அவர் பல விஷயங்களை அவர் செய்து கொடுத்துருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த ஊரை பற்றிய விஷயங்களை வந்து எங்களுக்கு எடுத்து சொல்லுமாறு திரு விஜயபாஸ்கர் அவர்களை நான் அன்போடு இருக்கிறேன். பூங்குன்ற நாடு என்பது 24 கிராமம். இந்த இடம் வந்து இப்போ மருத்துவக்குடிப்பட்டி கிராமத்துக்கு சொந்தமானது. மைவாளம்பட்டி ஊராட்சி தான் பூங்குன்ற நாடு. கணியன் பூங்குன்றனார் காலத்தில் இங்கே வந்து பாடலை எழுதினதாக ஒரு வரலாறு சொல்கிறாங்க. இந்த மலையில் குன்றில் தான் இருந்து எழுதினதாக ஒரு வரலாறு சொல்கிறாங்க. பாண்டிய காலத்து கல்வெட்டுகள் எல்லாமே. அதனால் இங்கே வந்து 1974 டாக்டர் கலைஞர் வந்து நினைவு சின்னத்தை திறந்து வச்சுருக்காரு இங்கே. அதே போல் இங்கே வந்து பண்டிதமணி கதிரேசன் செட்டியாருங்கிறது ஒரு பண்டிட்டு, ஒரு புலவர். அதே போல் இங்கே வந்து இன்னொரு புலவர் இருக்கார், பா இசைக்கோ. அவரும் மைவாளம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் தான். அவரும் நல்ல நல்ல நூல்களை எழுதியிருக்கிறாரு. இது 24 கிராமம். சித்திரை பௌர்ணமி இங்கே வந்து மஞ்சு விரட்டு திருவிழா, பால்குடம், பூத்திட்டு எல்லாமே இங்கே நடைபெறும். இங்கே சுற்று வட்டாரத்தில் வந்து இது திருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு கட்டுப்பட்டது சிவகங்கை மாவட்டம். இங்கே வந்து எந்த ஒரு ஜாதிய வேற்றுமை இல்லாமல் நல்ல மக்கள் ஒற்றுமையாக இங்கே வாழ்கிறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. மைவாளம்பட்டி ஊராட்சியில் வந்து மகிபாலன்பட்டி, மருத்துவக்குடிப்பட்டி, நெல்மேனிப்பட்டி, சாலைப்பட்டி ஆகிய 4 ஊர்களை அடக்கியது மைவாளம்பட்டி ஊராட்சி. அங்கே வந்து சமணசாமி மயிலாம்பட்டிக்கு இடத்துக்கு, அங்கே சமணசாமி நம்ம மயிலாம்பட்டி அடைந்தாது. அங்கே வந்து அந்த பெரிய புறகரை தான் சமணசாமி அங்கே இருக்குது. மகிபாலன்பட்டிங்கிறது ஒரு அரசன் ஆண்ட, பூங்குன்றதுக்கு அப்புறம் வந்து ஒரு அரசன் ஆண்டனால அந்த மகிபாலன் என்ற அரசன் ஆண்டதால் இந்த ஊருக்கு பேர் மகிபாலன்பட்டின்னு வந்துருச்சு. சங்க காலத்தில் நீங்கள் யூடியூப்பில் போட்டால் அது சங்க காலத்தில் பூங்குன்றம் தான் இந்த ஊருக்கு பேர். ஆமாம், அதனால தான் கணியன் பூங்குன்றனார், பூங்குன்ற நாயகி அம்மன், பூங்குன்ற நாடு. பூங்குன்ற நாடுங்கிறது 24 கிராமம். அதாவது பூங்குன்ற நாடு வந்து 4 மங்கலமாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து வேலங்குடி மங்கலம், சுண்டக்காடு மங்கலம், கண்டவரையன்பட்டி மங்கலம், வஞ்சினிப்பட்டி மங்கலம். இந்த 4 மங்கலத்தில் 24 கிராமம் அடங்கும். திரு விஜயபாஸ்கர் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ இந்த ஊரினுடைய கல்வெட்டு செய்திகள் இருந்து தொடர்ச்சியாக சிவகங்கை மாவட்டத்தில், புதுக்கோட்டை மாவட்டத்தில் கிடைக்கக்கூடிய கல்வெட்டுகளை, தொல்லியல் சான்றுகளை எடுத்து ஆய்வு செய்து அதை பலவேறு விதங்களில் ஆவணம் செய்து வருகிற அவருடைய காளிராஜா அவர்கள், அவருடைய உழைப்பு அப்படிங்கிறது மிகப்பெரியது. சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரையும் சிவகங்கை மாவட்டத்தில் எங்கே கல்வெட்டுகள் கிடைத்தாலும், எந்த தொல்லியல் சான்றுகள் கிடைத்தாலும் உடனே ஓடி சென்று அவர் வந்து அதை ஆவணப்படுத்தி அரசனுடைய கவனத்திற்கும் அதை பாதுகாப்பதற்கு வேண்டிய வேலைகளையும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் அவர் இந்த பயணத்தில் நம்மோடு இணைந்தது உண்மையிலேயே மகிழ்வான, சந்தோஷமான, பெருமையான விஷயம். அவரை இந்த பூங்குன்ற நாட்டினுடைய வரலாற்று சிறப்புகளை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் அந்த வரியை விட்டு நம்ம வந்து போக முடியாது. ஏன்னா அது ஒரு தத்துவ வார்த்தான வரி. இன்னைக்கு பக்கத்து வீட்டில் கூட பேசாத ஒரு சூழலில் கூட அவர் வந்து எல்லாமே என்னோட ஊர், எல்லாரும் நம்ம உறவினர் அப்படின்னு வந்து ஒரு மிகப்பெரிய மாண்போட சொன்ன ஒரு செய்தியை நம்ம வந்து அந்த வரியில் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையோட தத்துவத்தை அந்த பாடல் முழுக்கவே சொல்லுது. இந்த எப்படி வந்து ஆற்றுல தண்ணி ஒரு தெப்பம் மிதந்து போதோ அதுபோல் நம்ம வந்து கடந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு அந்த பாடல் வந்து ரொம்ப அருமையாக சொல்லும். அதே போல் அந்த இறுதி வரி பார்த்திங்கன்னா ரொம்ப முதன்மையான வரி. பெரியோரை வியத்திலும் இளமே, சிறியோரைகளில் அதனினும் இளமே அப்படின்னு சொல்லும். நம்ம எல்லாம் நினைப்போம் சின்ன பையனுக்கு ஒன்றும் தெரியாது, பெரியவங்கன்னா எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைப்போம். அதெல்லாம் கிடையாது. நீங்கள் பெரியவரையும் பிறந்தள்ளக்கூடாது, சின்னவனையும் பிறந்தள்ளக்கூடாது, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு மனநிலையோட ரொம்ப அருமையாக அந்த பாடல் போகும். அந்த பாடல் வரியை வச்சு தான் நம்ம வந்து நம்ம பூங்குன்றனாரை தெரிகிறோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த பூங்குன்றனார் மகிபாலன்பட்டியில் பிறந்தார் அப்படின்னு இடைப்பட்ட இலக்கியங்கள் மூலமாக நம்ம அறிந்தாலும் கூட நம்ம தோழர் சொன்னது போல், இப்போ சொன்னது போல் ஒரு 3500 ஆண்டுகள் பழமையான கல்வெட்டங்கள், கற்பதுக்கைகள் இந்த கண்மாய்களில் நிறைய கிடக்கு. உள்ள நுழையிறப்பே அங்கேருந்து வரும்போது அந்த கண்மாயிலும் இருக்குது. இப்போ நமக்கு வந்து இப்போ நம்ம தமிழக அரசால் உருவாக்கப்பட்ட அந்த கணியன் பூங்குன்றனாரோட நினைவு சின்னத்துக்கு பின்பகுதியிலையும் நிறைய கல்வெட்டங்கள் செம்புராங்கல்லால், அதாவது கல்வெட்டங்களை பொறுத்தளவில் என்ன கல் கிடைக்குதோ அதை பயன்படுத்துவாங்க. நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் இந்த 2 வகையான கற்களுமே கிடைக்குது. அதாவது செம்புராங்கல்லும் கிடைக்குது, வெள்ளைக்கல்லும் கிடைக்குது. இப்போ நம்ம ஒக்கூர் பகுதியில் எடுத்துட்டிங்கன்னா அங்கே செம்புராங்கல்லும் வெள்ளைக்கல்லும் கலந்து இருக்கும்.
அதே இது காளையார் கோயில் போனீங்கன்னா வெள்ளக்கல்லே இருக்காது, வெறும் செம்பராங்கல் மட்டும் இருக்கும் அந்த கல்வெட்டத்துக்கு. அப்போ இங்கே வந்து வெள்ளக்கல்லாவும் இருக்குது கற்பதுகைகள், அதே நேரம் செம்பராங்கல்லாலையும் அந்த கல்வெட்டங்கள் நிறைய பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது வந்து நமக்கு 8வது 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த குடைவரை கோயில், முற்கால பாண்டியர்களோட குடைவரை கோயில். இது வந்து பின்னாடி இடையில வந்து எல்லாருக்குமே தெரியும், சோழர்கள் வந்து கை ஓங்கி இருந்தது, பாண்டியர்கள் வந்து இருந்த இடமே இல்லாமல் போயிட்டாங்க. திருப்பி வந்து மாரவர்மன் சுந்தரபாண்டியர் தான் 1216 1238 வரைக்கும் அவரோட ஆட்சி காலம் இருக்குது. அவர் காலத்தில் வந்து அவர் மிகப்பெரிய ஒரு எழுச்சி பெறுறாரு. எல்லா பகுதியுமே திருப்பி வந்து மதுரைக்கு கீழே கட்டுப்பட்ட ஒரு பகுதியாக மாறுது. அப்போ அவர் பல நின்று போன கோவிலாக, நின்று போன இந்த வழிபாடாக இருந்தாலும் சரி, புதிய கோவிலாக இருந்தாலும் சரி, நிறைய கோவிலை தோற்றுவிக்கிறார். அப்படி அந்த காலகட்டத்தில் 13ஆம் நூற்றாண்டில் தான் இந்த அமுதுபடி சாத்தலுக்காக 13ஆம் நூற்றாண்டை ஒட்டி அவர் வந்து நிபந்தம் கொடுத்திருக்காரு. தேவதானமாக இந்த பகுதி வந்து அறிவிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். கல்வெட்டு வந்து பிற்காலம் 13ஆம் நூற்றாண்டு, கல்வெட்டு 13ஆம் நூற்றாண்டு, குடைவரை 8ஆம் நூற்றாண்டு. முற்கால பாண்டியர்கள் செய்வித்த அந்த இதுக்கு வந்து இங்கே மட்டும் இல்லை, திருமலையிலேயும் இதே போல் அவர் வந்து அமுதுபடி சாத்துக்கு மாரவன் சுந்தரபாண்டியன் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி பிள்ளையார்பட்டியிலையும் அவர் வந்து மாரவன் சுந்தரபாண்டியன் கொழுக்கட்டை படைப்பதற்காக நிபந்தம் கொடுத்துருக்காரு. அந்த செய்தியெல்லாம் கல்வெட்டு செய்தியெல்லாம் இருக்குது. இப்போ இந்த பூங்குன்றம் அப்படின்ற ஒரு குன்றத்தை வச்சு தான் இந்த நாடோட பேர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஆனாலும் இந்த மகிவாளன் பட்டின்ற பேர் இருந்தாலும் கூட அந்த பூங்குன்றம்ன்றத இந்த 13ஆம் நூற்றாண்டு மாரவர்மன் சுந்தரபாண்டியனோட கல்வெட்டு தான் நமக்கு உறுதிப்படுது. அந்த கல்வெட்டு செய்தியாக ஆதாரமாக பார்க்கும்போது இந்த பூங்குன்ற நாடுன்றது இந்த நமக்கு 13ஆம் நூற்றாண்டில் கிடைக்குது. இங்கே வந்து ரொம்ப ஒரு அருமையான 2 குடைவரைகள் இருக்குது. இந்த 2 குடைவரைகளில் ஒன்று வந்து சின்ன அளவில் விநாயகருக்காக கணபதியை தோற்றுவிச்சிருக்காங்க. இன்னொரு பகுதியில் வந்து சிவன் இருக்கார். பாண்டிய நாட்டை பொறுத்தளவில் பாண்டியர்களோட குடைவரையில் பொதுவாக வந்து குடைவரைனாலே பல்லவர்கள்னு இருந்த ஒரு நிலை தான் இருந்தது முன்னாடி. ஆனால் இல்லை, அவங்க சமகாலத்தில் பாண்டியர்களும் குடைவரை செய்தார்கள். கிட்டத்தட்ட 150 குடைவரைகளுக்கு மேலே பாண்டிய நாட்டில் இருக்குது. இன்னைக்கு நம்ம சிவகங்கையிலே எடுத்துட்டோம்னா இது பக்கத்துலேயே அரளிப்பாறைன்னு ஒரு ஊரில் ஒரு குடைவரை இருக்குது. பக்கத்தில் அரளிப்பாறையில் குடைவரை இருக்குது. இந்த பக்கம் வந்து குன்றக்குடியில் குடைவரை இருக்குது, பிள்ளையார்பட்டியில் குடைவரை இருக்குது, திருமலையில் குடைவரை இருக்குது. அப்போ இந்த பகுதியிலே வந்து இத்தனை குடைவரைகள் பாண்டியர்கள் வந்து தோற்றுவிச்சிருக்காங்க, முற்கால பாண்டியர்கள் தோற்றுவிச்சிருக்காங்கன்னு பார்க்க முடியும். இதில் வந்து கிட்டத்தட்ட 6-7ஆம் நூற்றாண்டு சேர்ந்ததாக பிள்ளையார்பட்டி குடைவரை சொல்லப்படுது. எல்லா இதுக்கும் வந்து முதன்மையானதாக பிள்ளையார்பட்டி குடைவரையை 6-7 நூற்றாண்டு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து இன்னும் கூட 5 கூட கொண்டு போகிறாங்க. அதில் வந்து எழுதப்பட்ட எருக்காட்டூர் பெருந்தச்சன் என்கிற அந்த எழுத்து அமைதியை வச்சு அது வந்து 5ஆம் நூற்றாண்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறாங்க. அப்போ இந்த குடைவரைகளை பல்லவர்களுக்கு நிகராக பாண்டியர்களும் முன்னாடியே செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அப்போ இந்த பாண்டியர்கள் இந்த நாட்டில் முற்கால பாண்டியர்கள் இந்த 2 குடைவரையில் ஒன்று பிள்ளையாருக்காகவும் இன்னொன்று சிவனுக்காகவும் ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த சிவனுக்காக ஏற்படுத்தக்கூடிய பாண்டியர்களோட அமைப்பை பார்த்தீங்கன்னா தாய்ப்பாறையில் ஏற்படுத்துவாங்க. இப்போ மற்ற இடங்களில் பல்லவ நாட்டு பகுதியில் போனோம், பல்லவர் குடைவரையை பார்த்தோம்னா அது எல்லாமே வந்து அந்த இடத்துல குழியாக தான் இருக்கும். இப்போ மாமல்லபுரம் போனீங்கன்னா எல்லா தேவக்கோட்டத்துலேயும் குழி தான் இருக்கும், அந்த இடத்துல சிலை இருக்காது. மற்ற இடத்துலாம் சிலை இருக்கும், இந்த தேவக்கோட்டை இருக்கிற இடத்துல மட்டும் குழி இருக்கும், சாமி இருக்குது. ஒருவேளை மரத்தில் வச்சுருக்கலாம். ஏன்னா கல்லால் சிலை எடுக்கிற மரபு என்பது தமிழர்கள்ட்ட இல்லாமல் இருந்திருக்கு. கல்லால் யாருக்கு சிலை எடுத்துருக்காங்கன்னா யார் இறந்தானோ அவனுக்கு மட்டும்தான் கல்லால் சிலை. அப்போ கடவுளுக்கு கல்லால் சிலை கிடையாது. இப்போ கூட அத்திவரதர்லாம் பார்க்குறோம், அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்போ தண்ணிக்குள்ளே வைக்கிறாங்க, திருப்பி எடுக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா ஆரம்பத்தில் கருவறையில் இருந்தது மரமாக தான் இருந்திருக்கணும், இல்லை மண்ணாக இருந்திருக்கணும், இல்லை மரமாக இருந்திருக்கணும். அப்போ கல்லால் சிலை கிடையாது. அப்போ கல்லால் இவங்க காலத்தில் அந்த 6-7 நூற்றாண்டுகளில் இவங்க என்ன பண்ணுறாங்க, தாய்ப்பாறையிலே அந்த சிவலிங்கத்தை வடிவமைக்கிறாங்க. அப்படிப்பட்ட தாய்ப்பாறை சிவலிங்கத்தை நாம் பார்க்க முடியுது. அது போக இந்த அமைப்புகளை பொறுத்தளவில் உள்ள நுழையிறதுக்கு ஒரு கருவறை உள்ளே இருக்கும், அதுக்கு முன்னாடி முகப்பு மாடம் ஒன்று இருக்கும். பெரிய குடைவரைகள்லாம் தொடக்கத்தில் உள்ளே வந்து ஒரு மாடம் இருக்கும், முகப்பு மண்டபம் இருக்கும், அதுக்கப்புறம் உள்ளே போய் தான் கருவறை இருக்கும். இப்போ நீங்கள் திருமலை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை குன்றக்குடி எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்னும் வந்து பிள்ளையார்பட்டியில் நம்ம பார்க்குற பிள்ளையார் ஒரு பக்கம் செவத்தில் தான் இருக்கார். அது உள்ளே வந்து கோயில் இருக்குது, அதுக்குள்ளே வந்து கிழக்கு பார்த்த ஒரு சிவன் கோயில் உள்ளே இருக்குது. நம்ம பார்க்குறது அந்த செவத்தில் இருக்க ஒரு சிலையை மட்டும்தான் பார்க்குறோம். அது உள்ளே வந்து நமக்கெல்லாம் அனுமதி இல்லாதனால அதை நம்ம பார்க்க முடியல. அப்போ அது பெரிய ஒரு குடைவரை. அதுபோல் இல்லாமல் இந்த குடைவரை வந்து ரொம்ப சின்ன குடைவரையாக, இந்த பிள்ளையார் குடைவரை ரொம்ப சிறுசாக இருக்குது. அடுத்து முகப்பு மண்டபமே இல்லாமல் நேரடியாக கருவறைக்கு போயிட்டாங்க. அது சமகாலமாக இருக்கணும். அப்போ இந்த குடைவரையை வந்து அரைத்தூண் காட்டுவாங்க, முகப்பு மண்டபம் காட்டுவாங்க, அரைத்தூண் காட்டுவாங்க, அதுக்கப்புறம் கருவறை காட்டுவாங்க. இங்கே அந்த மாதிரி இல்லாமல் நேரடியாகவே கருவறைக்கு உள்ளே போயிட்டாங்க. இந்த அரைத்தூண் வந்து காட்டியிருக்காங்க, அது குடையலை. ஏன்னா அடுத்த இது இருந்தால் தான் குடைஞ்சிருப்பாங்க, அப்போ குடையலை. அப்போ அடுத்து இந்த மேலே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முன்னாடி அந்த தண்ணி வடியாமல் இருக்கிறதுக்காக எல்லா இடங்கள்லையுமே போட்டிருப்பாங்க. இப்போ இங்கே தென்பரங்குன்றம் போனீங்கனாலும் அங்கேயுமே உங்களுக்கு வந்து உள்ள தண்ணி வராமல் இருக்கிறதுக்காக ஒரு இதை அடிச்சிருப்பாங்க, ஒரு காடி அடிச்சிருப்பாங்க. இப்போ இந்த காடி முறையில் இப்போ இவங்க அடிச்சிருக்காங்களே, அதனால தான் உள்ள தண்ணி வராமல் இருக்கும், எல்லாம் தண்ணி உள்ளே வந்துடும். இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டை பார்க்கும்போது அந்த ஓரங்கள்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா தண்ணி வழிஞ்சு அந்த ஓரத்தில் கல்வெட்டு எழுத்துக்களை நம்ம பார்க்க முடியல. அப்போ இந்த பூங்குன்ற நாட்டு பூங்குன்றத்து நாயனாருக்கு
அப்படின்னு வருது. அதில் முக்கியமாக என்ன அப்படின்னா, தேவதானமாக கொடுத்த இதுக்கு தினமும் வந்து அமுதுபடி சாத்து அப்படின்னு ஒரு சொல் வருது. அப்போ தினைக்கு வந்து நிபந்தன் வந்து அவருக்கு அமுது படைக்கிறதுக்காக தான் இந்த இதை வந்து கொடுத்துருக்காரு. யார்? மாறவன் சுந்தரபாண்டியன், முதலாம் மாறவன் சுந்தரபாண்டியன் 13ஆம் நூற்றாண்டு காலத்தில் அவர் கொடுத்துருக்காரு. அடுத்து வந்து பாதிக்கு மேலே அதிகாரிகளோட கையெழுத்து தான் இருக்குது. வரிசையாக அதிகாரிகளோட கையெழுத்து, ஒவ்வொருத்தரோட எந்த ஊரை சேர்ந்தவங்க, எந்த அதிகாரி அப்படின்ற பேர் இருக்குது. இப்போ நீங்கள் காளையார் கோயிலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காளையார் கோயில் வந்து பழமையான ஒரு ஊர். காளையார் கோயில் அங்கே ஒரு 7ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு கோயில், சுந்தரர் வந்து பாடின கோயில், அங்கே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் கல்வெட்டு பதிவு இருக்கிறதா, கல்வெட்டு இருந்ததா, ஏஎஸ் இந்திய தொல்லியல் துறை 1906 ஒட்டி பதிவு செஞ்சுருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு கல்வெட்டோட கிடையாது. கல்வெட்டே இல்லை, ஒரு கல்வெட்டோட இல்லை. அதில் 18 அதிகாரிகளோட கையெழுத்து இருந்ததாக நான் படிக்கிறேன். ஆனால் கல்வெட்டு இல்லை. ஆனால் இது ஏதோ அப்படி அசைக்க முடியாமல் மாற்ற முடியாமல் கல்வெட்டு காப்பாற்றப்பட்டுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நம்ம ஆளுக்கு எந்த பழமை பற்றி எந்த இதுவுமே கிடையாது. உண்மையிலேயே வந்து நான் உங்களெல்லாம் பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா ஒரு காலை பொழுதில் நம்மளோட மரபை, நம்மளோட பண்பாடை அறிந்து கொள்வதற்காக இவ்வளோ தூரம் நீங்கள் கிளம்பி வந்திருக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் வந்து பின்னாடி குளம் இருக்குது. இந்த மலையில் பெய்யக்கூடிய தண்ணீர் வந்து அப்படியே போகிறது போல் வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலே வந்து குழிகள் இருக்குது. அந்த குழிகளை ஒட்டி ஒரு இந்த 8ஆம் நூற்றாண்டை ஒட்டிய ஒரு எழுத்து பதிவானதா நேற்று கூட நம்ம தோழர் வந்து போட்டிருந்தாங்க. ஏதோ ஸ்ரீ மவைய என்னமோ அப்படின்ற சொல்லு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம அடுத்து மேலே பார்க்கலாம். இது பக்கத்தில் கோயிலார்பட்டி ஒரே ஒரு மகாவீரர் சிற்பம், சின்ன சிற்பம் ஒன்று கீழே ஒன்று இருக்குது, அவ்வளோதான் இங்கே இருக்குது. அங்கே திருக்குறள் முதல்ல கடவுள் வாழ்த்து பாட்டு 10 பாட்டை இங்கே எழுதி போட்டிருப்பாங்க. அப்போ ஒரு சமணராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நண்பர்களே, இந்த கல் இருக்கு இல்லைங்களா, இது வந்து கல் பதுக்கை அல்லது கல் திட்டைக்கு உள்ளது. இது வந்து முன்னாடி வந்து உள்ளே இருந்திருக்கணும், மண்ணை தோண்டி வச்சுருவாங்க. இது வந்து ஒரு 3000 வருடம் பழமையான கல் பதுக்கை. இது கல் பதுக்கை அல்லது கல் திட்டை இருக்கணும், பெருங்கற்காலத்தை சேர்ந்தது. இது வந்து எப்படி இது வெளியே வந்தது, இங்கே வேற இங்கே வந்து மண் தோண்டும் போது என்னென்ன கிடைச்சதுன்றத மகிபாலம்பட்டியை சேர்ந்த நம்ம விஜயபாஸ்கர் கொஞ்சம் சொல்லுவாங்க. இது வந்து பூங்குன்ற நாடு 24 கிராமத்துக்கு சொந்தமானது மஞ்சட்டு. இந்த தொழு அந்த மஞ்சட்டு சம்மந்தமாக அந்த இடங்களை வந்து சுத்தப்படுத்தும் போது நம்ம சேசிபி இயந்திரத்தை மூலமாக க்ளீன் பண்ணோம். இடத்த சுத்தப்படுத்துறது கல் வந்து அங்கங்கே தெரிஞ்சு அதை வந்து நம்ம பேர்த்து கொண்டாந்து இங்கே போட்டோம். அதுபோல் கணினி பூங்குன்ற நினைவு தூணுக்கு வானம் வெட்டும்போது அங்கே வந்து பெரிய பெரிய குருதுகளாக எக்கச்சக்கமாக இருந்துச்சு. அதை நான் நேரடியாக பார்த்தேன். அது மாதிரி அதை சுற்றி எல்லா இடத்துலையும் இந்த குருதுகள் இருக்குது சார். ஒரு இது மாதிரி மண் இதுலேயே வந்து குருது சார். அது இங்கே வந்து மண்பானத்தில் குருது பெருசாக இருக்கும், நம்ம ஆள் உயரம் இருக்கும். அதில் வந்து சமயத்தில் என்ன புதைப்பாகங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், அதில் வந்து நிறைய கிடச்சிச்சு. உள்ளே இருக்குது சார், இந்த ஏரியா பூரா இருக்குது. அது செப்ப நோண்டும் போதே உடஞ்சி வந்துச்சு. ஆனால் நான் அப்படியே அந்த சதுரமாக ஒரு இப்படி கிராஸ் பண்ணி வெட்டும் போது அந்த பாதி ஒரு பக்கம் இருந்துச்சு, அப்படியே இருக்குது. அந்த கம்மாய்க்கு பேர் குயவன் கம்மாய். இப்போ நம்ம வந்து பெருங்கற்காலத்தை சேர்ந்த கல்வெட்டத்து முன்னாடி இந்த கம்மாய்க்குள்ளே இப்போ தான் குயவன் குளம்னு சொன்னாங்க. இந்த கம்மாய்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு முழுமையான பகுதி. ஏன்னா சுற்றி பார்த்தோன்னா நிறைய கல் கிடக்கு, செம்பராங்கல்லும் கிடக்கு, வெள்ளைக்கல்லும் கிடக்கு. நான் முன்னாடி சொன்னது போல் எந்த கல் கிடைக்குமோ அதை பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். இதை ஏன் பெருங்கற்காலம்னு சொன்னால், தோண்டி போட்ட கல்லை பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கற்பதுக்கில் இருக்க கல் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் மண்ணோட தெரியும் போது ஒரு 1/2 அடி 1 அடி தான் தெரியும் அது பார்க்குறதுக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா அது 6 அடி 7 அடிக்கு வந்து அது ரொம்ப இதாக போகும். இதுவும் அதே போல் தான், அந்த கல் பார்க்குறதுக்கு சிறுசாக இருக்கும், அதை தோண்டி பார்த்தோம்னா ரொம்ப பெரிய பெரிய கற்களாக இருக்கும். இந்த வட்ட வடிவமாக அது வந்து இதை வைக்கிறாங்க, கல்வெட்டத்தை வைக்கிறாங்க. இது பொதுவான ஒரு கருத்தியல் என்னவாக இருக்கும் நம்மளே யோசித்தோம் அப்படின்னா, விலங்கோடு தான் போராடிட்டே இருந்தான் பழமையான மனிதன். வந்து அவனோட வாழ்க்கை முறையே விலங்கோடு போராடுதல், விலங்கை வந்து வேட்டையாடுதல். அவன் பிழைக்கிறானா நான் பிழைக்கிறானா அப்படின்ற வகையில் தான் இருக்கும், விலங்கா நம்மளா அப்படின்ற வகையில். அப்போ இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன எண்ணம் இருந்திருக்கு அப்படின்னா, மீண்டும் வந்து அந்த உயிர் பெறுவார்கள், இறந்தவர்கள் மீண்டும் உயிர் பெறுவார்கள். அதனால் அவங்க உடலை பாதுகாக்கணும். அந்த முறையில் தான் நம்ம எகிப்துலாம் பார்க்குறோம், எகிப்தில் கூடிய பிரமிடுகள்லாம் அப்படி தான் வச்சுருக்காங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இறந்தவங்களோட உடலை பாதுகாக்கிறதுக்காகவோ இல்லை அவங்களோட நினைவாக உடலை வெளியே போட்டு, இன்னும் சில மத முறைகளில் வந்து இந்த பாரிசிய மத முறைகளெல்லாம் வந்து வெளியே உடம்பை போட்டுருவாங்க, அந்த எலும்பு மட்டும் சேகரிப்பாங்க. எலும்பை சேகரித்து அதுக்கப்புறம் அந்த நினைவிடத்தை உருவாக்குவாங்க. அதுபோல் இதுக்குள்ளே வந்து தாலி இருக்கலாம், இதுக்குள்ளே வந்து பெரிய தாலியில் அதை எடுத்து வந்து உள்ளே வச்சிருக்கலாம், வச்சு அப்படியே புதைச்சிருப்பாங்க. இப்போ இந்த முன்னாடி வந்து இந்த மாதிரி வந்து கல்வெட்டங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அடுத்தடுத்த காலங்களில் இந்த கல்வெட்டம் மறைஞ்சு போய், கற்பதுக்கைகள் மறைஞ்சு போய் வெறும் தாலி மட்டும் கிடைக்குது. இப்போ எனக்கு விவரம் தெரிய போய் தான் அது வந்து கல்வெட்டம், இதை வந்து நம்ம இவ்வளோ காலமாக ஊரில் வந்து வீட்டுக்காக சதைச்சிருக்காங்கன்றது எனக்கு அப்புறம் தான் தெரியுது. அப்போ இது போல் வந்து இங்கேயும் அறியாமையில் தான் இது வந்து கல்வெட்டம் பழமையானதுன்றது தெரியாது, ஊர் மக்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம அண்ணன் ஊராட்சி மன்ற தலைவர், மேலே ஊராட்சி மன்ற தலைவர் சொல்லும்போது கூட இங்கே எதுவும் நாங்கள் முதுமக்கள் தாலி எடுத்தோம், நிறையா வந்துச்சு, அது என்னன்னே தெரியல அவருக்கு, ஏதோ குரு மாதிரி வந்துச்சு, நாங்கள் தூக்கி போட்டோம். அதே போல் அந்த கற்பதுக்கையும் நான் தான் எடுத்து போட்டேன். இந்த
இது மஞ்சள் தூள் கட்டும்போது அங்கே கிடச்சது தூக்கி போட்டேன்னு சொல்கிறார். அப்போ இது பற்றியான உள்ளூரில் இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கே ஒரு விழிப்புணர்வு கிடையாது. இது வந்து கல்வெட்டம் 3000 ஆண்டு பழமையானது, பெருங்கற்காலத்தை சேர்ந்தது. ஏன் பெருங்கற்காலம்னு சொல்லணும்னா பெரிய பெரிய கற்களை செய்வாங்க, சின்ன கல்லாக இல்லாமல் பெரிய கற்களாக கூச்சி செய்வாங்க. அப்படி தான் இது அமைக்கப்பட்டிருக்கு. இது உள்ள ஒரு முழுமையான ஒரு இடத்துல நம்ம நிற்கிறோம், முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு கல்வெட்டில் நிற்கிறோம். நாம வந்து பூங்குன்றத்தை வந்து ஒரு சங்ககால ஊர்னு சொல்றோம். ஆமாம், ஆனா சங்க காலத்துக்கு முந்தைய ஒரு 1000 வருஷம் பழமையானது இந்த இந்த கல்வெட்டங்கள். பெருங்கற்காலம் வந்து அதுக்கு முன்னாடி. கணியன் பூங்குன்றனார் பிறக்கிறதுக்கு ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த கல்வெட்டு. அப்போ சங்க காலத்துக்கு முன்னாடி இருந்தே ஒரு 1000 வருஷமா அந்த ஊர் இருந்துட்டு இருக்குன்றது அப்படின்றதுக்கான சான்றுகள் தான் இந்த கல்வெட்டங்கள். இன்னும் ஒரு செய்தி சொல்லிடுறேன். இப்போ இந்த பெருங்கற்கால சின்னங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இரும்பு உருக்கு எச்சங்கள் கிடைக்குது நிறைய இடங்கள்ல. எங்கள் ஊர்லாம் தொடர்ச்சியாக கிடைக்குது. சிவகங்கை, காளையார்கோவில் பகுதிகளில் குவியல் குவியலாகவே வந்து இந்த இரும்பு கழிவு எச்சங்களை பார்க்க முடியுது. இப்போ நமக்கு வந்து சிவகலையில் ஒரு 5200 ஆண்டு கால ஒரு வாள் கிடச்சிருக்கு சிவகலை அகழாய்வில். அதுக்கப்புறம் வந்து நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஐங்குன்றம் அந்த இடத்துல கிடச்ச அகழாய்வில் 3200 ஆண்டு பழமையான வாள் கிடச்சிருக்கு. அப்போ எல்லா உலகமே இரும்பை பற்றி அறிகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கிராமங்கள்லையும் ஒவ்வொரு சிற்றூர்லையும் தமிழ்நாட்டில் இரும்பை உருக்கக்கூடிய தொழிலை ஒரு குடிசை தொழில் கூட பார்த்துருக்காங்கன்னு பார்க்க முடியுது. அப்போ இதை பற்றி என்ன ஆய்வு செய்யும்போது இந்த காடு எல்லாமே, இந்த கல்வெட்டங்கள் எல்லாமே ஊருக்கு வெளியே ரொம்ப தூரத்தில் இருக்குது. அப்போ அன்னைக்கு எல்லாமே குடிசை வீடாக தான் இருந்திருக்கும். அப்போ ஊருக்குள்ளே அந்த இரும்பை வந்து உருக்குற வேலையவோ இல்லை வேறு எதாவது செய்ய முடியாது. அப்போ ஊருக்கு புறம்பான இடத்துல தான் அந்த தொழிலை செய்ய முடியுன்ற வகையில் இந்த பகுதியில் தான் நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. அந்த கல்வெட்டங்களுக்கு கூடிய பகுதியில் தான் பயன்படுத்தியிருக்காங்க. இன்னொன்று, அவங்களுக்கான அந்த இரும்புக்கான மூலப்பொருள் வந்து இந்த மாதிரியான செம்பராங்கல்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. அந்த அந்த கல்லும் இந்த கல்லும் ஒரே மாதிரி இருக்கும். கலும்பு ஏறி கரியா ஒரே மாதிரி தெரியும். இப்போ இந்த பூங்குன்றம் பூக்கும் குன்றம் அல்லது பூக்கள் நிறைந்த குன்றம் அல்லது சோலை நிறைந்த குன்றம் அப்படின்ற பொருள் அது வந்திருக்கலாம். குன்று சின்னதாக இருக்குது. பெரும்பாலும் குன்றம் பார்த்தோம்னா பெரிய குன்றுகளாக இருக்கும். ஆனால் குன்று சின்னதாக இருக்குது. இதை பூங்குன்றமாக அப்போ இந்த ஊர் முழுக்க காடாக இருந்து நிறைய மரங்கள் இருந்திருக்கணும். அப்போ இந்த பகுதிக்கு என்ன மாதிரியான மரங்கள் இருக்குன்னு தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மரங்களையும் தாவரங்களையும் ஆவணப்படுத்தி வருகிற 2 புத்தகங்களை அவர் எழுதியிருக்கிறார். நறுங்கடம்பு அப்படின்னு ஒரு புத்தகமும், மதுரை மரங்கள், மதுரையில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய ஒரு 250க்கும் மேற்பட்ட மரங்கள் என்ன இருக்குது அப்படின்னு ஆவணம் செய்தது. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக மரங்கள் குறித்து 15 ஆண்டுகளாக மரங்கள் தாவரங்கள் குறித்து ஆய்வை மேற்கொள்ளுகிற திரு பார்த்திகேயன் பார்க்கவதி அவர்களை இந்த பகுதியினுடைய தாவரங்கள் குறித்து அவர் பேசுமாறு நான் கேட்குறேன். யாதும் ஊரே யாவரும் கேளிர். அந்த கணியன் பூங்குன்றனார் பிறந்த ஊர் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி நான் நிகழ்வுக்கே வந்தேன். உண்மையாக சொல்லப்போனால் நேற்று செண்பகத்தோப்பு போயிருந்தேன். இன்றைக்கி மத்தியானம் வேறு ஒரு நிகழ்வு இருக்குது. சரி, இருந்தாலும் காலையில் எந்திரிச்சு வந்துடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதில் இத்தனை பேரை பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப, அதுவும் ஐயா சொன்ன மாதிரி வந்து ஞாயிற்றுக்கிழமை இவ்வளோ தூரம் பயணம் செஞ்சு 7 மணிக்கெலாம் இவ்வளோ பேர் வந்திருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். அப்படி தான் சொல்லணும். அது அந்த நன்றி யாருக்குன்னா குறிப்பாக கணியன் பூங்குன்றனார் தான் அந்த பெருமை சேரும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, எல்லாரும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் மட்டும்தான் வந்து பெரும்பாலும் நமக்கு தெரியும். ஆனால் அவரே வந்து இன்னொரு பாடல் எழுதியிருக்கார். கணியன் பூங்குன்றனார் வந்து 2 பாடல் எழுதியிருக்கார். ஒன்று வந்து புறநானூற்று பாடல், இன்னொன்று வந்து நற்றிணையில் 226வது பாடல். அதில் அவர் தொடங்கும் போதே வந்து மறைஞ்சா மருந்தும் கொல்லா மாந்தருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார் வரியே. அப்படின்னா என்ன பொருள்னா, ஒருத்தருக்கு வந்து எவ்வளோ உடம்பு முடியலைனாலும் அவருக்கு வந்து மருந்து கொடுக்கறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மரத்தை கொன்னுட்டு செய்யக்கூடாது, அந்த ஒவ்வொரு இதுக்கும் வந்து வாழ்வதற்கான உரிமை உண்டு அப்படின்னு. அதே யாதும் ஊரே யாவரும் கேளீர் எவ்வளோ தொலைநோக்கு பார்வையோ அதே மாதிரி தான் இந்த மரம்ஜா மருந்தும் கொள்ளார் அப்படிங்கிறது வந்து ஒரு செடியை வந்து உங்களுக்கு மருந்துன்றதுக்காக பறிச்சுக்கோங்க, ஆனால் வந்து கொன்றாதீங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஆமாம், அப்படிதான் வந்து பார்க்கணும். தொலைநோக்கு பார்வையோட தான் இருந்திருக்காரு. பறந்துபட்ட சிந்தனையோட தான் இருந்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஒருவேளை அந்த மருத்துவ குடி அதோடையும் வந்து மறுபடியும் தொடர்பு படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அது என்ன திணை அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த இடம் வந்து கண்டிப்பாக வந்து முல்லை திணை தான், குன்று தான் இருக்குது. மலையாக இருந்தால் வந்து நம்ம குறிஞ்சியில் சேர்த்துக்கலாம். இது வந்து குன்று பகுதினால குறிப்பாக சிவகங்கை மாவட்டமே பெரும்பாலும் வந்து முல்லை திணையில் அடங்கும். அங்கிட்டு மானாமதுரை அந்த பகுதியை வந்து நம்ம வந்து மருதம் நிலத்தில் வந்து சேர்த்துக்கலாம். அப்படின்னும் போது முல்லை திணைக்குரிய எந்த தாவரம் பெயர் வச்சதுன்னா முல்லை தான் வந்து, அந்த முல்லை கொடி தான் வந்து இந்த திணைக்கே பெயர் வச்ச அந்த தாவரம் அப்படிங்கிறனால சீவகசிந்தாமணியில் அதை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மரம் பேர் வந்து மாவிலங்கம். சங்க இலக்கியத்தில் இந்த மரம் குறிப்பிடப்படலை. ஆனால் ஒரு புலவர் பேரில் வந்து மாவிலங்கை அப்படின்னு வரும். அந்த அடிப்படையில் ஊர் பெயர் அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னா, நம்ம பரமக்குடியிலேருந்து உத்தரகோசமங்கை போகிறதுக்கு முன்னாடி மாவிலங்கைன்னு ஊர் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து ஒரு 7-8 இடம் வந்து மாவிலங்கின்ற ஊர் பெயர் இருக்குது. அதுக்கு கண்டிப்பாக வந்து இந்த மரம் அதிகமாக இருக்கிறதுனால தான்
அந்த பெயர் வந்திருக்கு. பூ ரொம்ப அழகாக இருக்கும், இலையெல்லாம் உதுத்து நல்ல ஒரு வெள்ளை வாகை பூ மாதிரி இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். பூங்குன்றம் நுழையும் இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா மாவிலங்க மரம் அப்படிங்கிற மரம் வந்து இருக்குது. இந்த கொடி வகையில் முல்லைத்திணை அப்படின்னு சொல்லக்கூடிய முல்லைப்பூ, இந்த முல்லைப்பூ வந்து இப்போ வந்து ரொம்ப அருமையாக வந்து பூத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பகுதிக்கே உரிய குருந்தம் சொல்லக்கூடிய காட்டு எலுமிச்சை அப்படிங்கிற இந்த தாவரம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வெல்வேலம் மரம் இருக்கிறது. அதுக்கப்புறம் செங்கொன்றை மரம் இருக்கின்றது, ஆலமரம், உச்சி மரம், அப்புறம் வந்து வெப்பாலை, பாலைன்னு சொல்லக்கூடிய வெப்பாலை இருக்கின்றது. அதுக்கப்புறம் வந்து இந்த பகுதியில் பூங்குன்ற நாயகி அம்மன் கோயில் கிட்ட வந்து மக்கள் எல்லாரும் கூடுகின்ற இடத்துல வந்து உலக்கை பாலை அப்படிங்கிற மரம் வந்து இருக்கின்றது. இது வந்து பாலமரம், அதாவது 24 கிராமம் கூட்டம் இங்கே தான் கூட்டுவாங்க. மக்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த மரத்துக்கிட்ட நின்று சொன்னால் போதும், அது கேட்கும், அம்பாலோட சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லி இந்த மரத்தை தான் தெய்வமாக ரொம்ப வணங்குற அந்த 24 கிராமத்து மக்கள். அதுக்கப்புறம் இப்போ நான் இருக்கிற இந்த செடி பேர் வந்து தெரணி. நீங்கள் எல்லா முல்லை நிலத்துலையும் இந்த தெரணி தாவரத்தை பார்க்கலாம். அவ்வளோ அருமையாக வெண்ணிறத்தில் பூக்கும், கொத்து கொத்தாக பூக்கும், அவ்வளோ நறுமணமாக இருக்கும். கோயில் காடுகளில் எல்லாமே வந்து நம்ம இந்த தெரணி தாவரத்தை வந்து பார்க்கலாம். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சங்க இலக்கியத்தில் சொன்ன குன்றிமணி தாவரம் இருக்கின்றது, அது வந்து இப்போது காய் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் அதிரல் கொடி, சங்க இலக்கியத்தில் சொல்கிற அதிரல் கொடி இருக்குது, முசுண்டை கொடி இருக்குது, இந்த மாதிரி வந்து பிரண்டை கொடி இருக்குது. இந்த மாதிரி வந்து இந்த பகுதியே வந்து ஒரு முல்லை திணையில் என்னெல்லாம் இருக்குமோ அதற்கான தாவரங்கள்லாம் இங்கே இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே வந்து நிறைய கொடி வகைகள் இருக்குது. இந்த கொடி வகையில் முல்லைத்திணை அப்படின்னு சொல்லக்கூடிய முல்லைப்பூ, இந்த முல்லைப்பூ வந்து இப்போ வந்து ரொம்ப அருமையாக வந்து பூத்துருக்கு. அதையும் வந்து நாங்கள் பார்த்தோம். அதற்கப்புறம் சங்க இலக்கியத்தில் சொன்ன மற்ற கொடி வகைகளான அதிரல் கொடி இருக்குது, முசுண்டை கொடி இருக்குது, குன்றிமணி கொடி வந்து இந்த பகுதியில் வந்து இருக்கின்ற. வர வழியில் பார்த்தோம்னா மணிமுத்தாறு வந்துட்டு இருக்குது இல்லைங்களா, வடுகுப்பட்டியிலேருந்து. இதை பற்றி ஒரு நம்ம சோமாலே அப்படிங்கிறவர் இந்த பண்டிதமணியை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்காரு. நம்ம ஊர் பண்டிதமணியை பற்றியே, பண்டிதமணிங்கிற பேர்லேயே அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி எழுதியிருக்கிறாரு. அவர் எழுதியிருக்கும் போது 1955 அதுக்கு முன்னாடி இருந்து இந்த ஊரே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆற்றுக்கு நடுவில் இருக்குது. ஆற்றிடை குறை வந்து மகிபாலன்பட்டி அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. 2 ஊர்களுக்கு இடையில் இருக்க, இப்படி கடலுக்கு நடுவில் இருக்கிற தீவை சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஆற்றுக்கு நடுவில் இருக்கிற தீவை வந்து துருத்தின்னு சொல்லுவாங்க, அல்லது ஆற்றிடை குறை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த ஊரை வந்து அவர் ஆற்றிடை குறை அப்படின்னே அவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. அது நீங்கள் நம்ம நாலடியார் ஐந்திணை மாலை இந்த பாடல்கள்லாம் எடுத்து படிக்கும்போது இது வந்து புனல் பாயும் பூங்குன்று அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து நீர்வளம் நிறைந்த பகுதியாக இருக்குது. ஏன்னா அந்த 55 அவர் பண்டிதமணியை பற்றி எழுதும்போது சொல்கிறாரு, இந்த ஊருக்கு வந்து 1950க்குலாம் முன்னாடி இது ரோடே கிடையாது, ஆற்றுல வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா அந்த ஊரில் மக்களுக்கு அங்கிட்டு வர முடியாது, அங்கிட்டு இருக்கும் இங்கிட்டு வர முடியாது. அப்படியான நிலைமை வந்து 1955 காலங்களில் இந்த மணிமுத்தாறு வெள்ளம் வந்து அவ்வளோ தூரம் வந்து மக்களை இடர்க்குள்ளாக்குச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஒரு பக்கம் இந்த மணிமுத்தாறு இன்னைக்கு வந்து வறண்ட ஒரு ஆறாக இருக்கிறது. ஆனால் ஒரு காலத்தில் வந்து நல்ல வந்து பருவ காலத்தில் காட்டாராக வரக்கூடிய ஒரு பெரிய ஆறாக இருந்திருக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ இந்த மணிமுத்தாரை பற்றி நமக்கு இலக்கியங்கள்லையும் நேரடியான ஆறை பற்றி சொல்லலைனா கூட அவர் கணின் பூங்குன்றனா கொடுத்த ஒரு பேரியாற்று அப்படின்னு அவர் எழுதுறாரு. இந்த மரஞ்சா மருந்து கொள்ளா கூட நமக்கு சொன்னார். அதுக்கு அந்த புறநானூற்று பாடலில் பேரியாற்று, அந்த எப்படி ஒரு கல் வந்து ஒரு பேராற்றல் அடித்து செல்லப்படுகிறதோ அது மாதிரி நம்மளுடைய உயிரும் கூட இந்த வாழ்க்கை கூட அடித்து செல்லப்படக்கூடியதான் அப்படின்றத பற்றி எழுதியிருப்பாரு. ஆமாம். ஸோ மரம்சார் மருந்தும் கொல்லா அப்படிங்கிற மாதிரியும் மரத்தை கொன்று ஒருத்தரை காப்பாற்ற வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொன்னதும் கணியன் பூங்குன்றனார் தான். அதுக்கு பிறகு வந்து அவர் அடுத்து வந்து இந்த உடம்பை கெடுத்துக்கிட்டு நீங்கள் தவம் செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மன்னன் அப்படிங்கிறவன் குடிமக்களுடைய வளத்தை கெடுத்து ஒரு வரியை விதிக்கக்கூடாது. இப்படி பார்த்தீங்கன்னா அவ்வளவு அறச்சிந்தனைகள் மன்னருக்கும் சொல்லியிருக்கிறாரு, மக்களுக்கும் சொல்லியிருக்கிறாரு, பலருக்கும் சொல்லியிருக்காரு. 2 பாடல்கள்னாலும் 2 பாடல்களில் பொதிந்திருக்கக்கூடிய செய்திகள் வந்து அவ்வளவு பெரியது. அந்த அவ்வளவு அறச்சிந்தனை, தொலைநோக்கு சிந்தனை கொண்ட ஒருவர் பிறந்த ஊரிலிருந்து இந்த நிகழ்வை செய்வது வந்து உண்மையிலேயே மகிழ்ச்சியை தருகிறது. இதில் நம்ம வரலாற்று சிறப்பு சின்னங்களை வந்து இங்கே பெருங்கற்கால சின்னங்களை நம்ம காட்டிடுவோம். வந்து ஒரு ஐயனார் சிறப்பு இருக்குது. அங்கே காட்டு ஐயனார்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் வந்து 1200 ஆண்டுகள் பழமையான குடைவரை கோயிலாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஐயனார் வந்து ஒரு 800 ஆண்டுகள் பழமையானதாக இருக்குது. இந்த சமண சிற்பம் ஒரு 10ஆம் நூற்றாண்டு 1000 ஆண்டுகள் பழமையானதாக இருக்குது. அந்த வகையில் நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு இடங்களுக்காக போய் இதெல்லாம் பார்த்து வரலாம். இங்கே பண்டிதமணி மு. கதிரேச செட்டியாருடைய நினைவு அரங்கத்தில் இருக்கிறோம். அவருக்காக எழுப்பப்பட்ட ஒரு நினைவு சிலை இது.
1974 அன்றைய முதல்வர் கலைஞர் கருணாநிதியால் எழுப்பப்பட்டது. அதே காலத்தில் இவருக்கு வைக்கும் போதே பக்கத்தில் வந்து 1974 ஒரு நினைவு தூண் கணியன் பூங்குன்றனாருக்கு இங்கே நினைவு தூண் வச்சிருக்காங்க. ரெண்டையும் ஒரே இடத்துல வச்சிருக்காங்க. ஸோ கதிரேசன் செட்டியாரை பொறுத்தவரையும் அவர் வந்து இந்த தமிழ் சமூகத்துக்கு நிறைய தொண்டாற்றி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரினுடைய வளர்ச்சிக்கு அவர் பெரிய பங்காற்றிருக்காரு. அவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு சோமாலே அப்படிங்கிற அறிஞர் வந்து பண்டிதமணி அப்படின்னு அவருடைய கதிரேசன் செட்டியார் அவரை பற்றி ஒரு வாழ்க்கை வரலாறை பற்றி ஒரு நூலே எழுதியிருக்கிறார். அதில் வந்து ஏறக்குறைய அவர் வந்து எப்படி கல்வி கூட்டத்துக்கு போகாமல் எப்படி அவர் வந்து பல்மொழி வித்தகராக இருந்தார், எத்தனை நூல்களை அவர் வந்து கொண்டு வந்தார். அதே மாதிரி சமஸ்கிருதத்திலேருந்து தமிழுக்கு நூல் கொண்டு வந்திருக்காரு, மொழிபெயர்ப்பு செய்திருக்காரு, பல மொழிகளை கற்றறிந்த ஒரு அறிஞராக இருந்திருக்காரு. இந்த ஊர் வந்து சாலை வசதி இல்லாமல் இருந்தபோது, பாலங்கள் இல்லாத இருந்தபோது அதற்காகலாம் வந்து அவர் வந்து பல மனுக்களை தயாரித்து இந்த ஊருக்கு சாலை வசதிகள்லாம் கேட்டு பல வேலைகள் அவர் செய்திருக்கிறாரு. ரொம்ப முக்கியமான இந்த ஊருக்கு முக்கியமானவர். அதே மாதிரி இன்னொரு முக்கியமானவர் வந்து நம்ம இந்த ஊரை சேர்ந்த மஹிபை பா இசைக்கோ. அவர் ஒரு இஸ்லாமியர். அவரும் வந்து அவர் ஒரு புலவர் பட்டத்தில் தேர்ச்சி பெற்றவர். அவர் வந்து பல்வேறு போராட்டங்களில் குறிப்பாக வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படி அதே மாதிரி அந்த அவர் காலகட்டத்தில் நடந்த அத்தனை போராட்டங்களையும் அவர் பங்கெடுத்திருக்கிறாரு. குறிப்பாக விடுதலை புலிகளுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்ததிலிருந்து அவரோட பழகியதுல இருந்து அந்த காலத்தில் நடந்த எல்லா போராட்டங்களையும் அவர் முக்கியமான பங்கேற்றிருக்காரு. அவரும் இப்போ 2016 அண்மை காலத்தில் இருந்திருக்காரு. அவருக்கு இங்கே ஒரு நினைவு தூண் வைக்கணும் அப்படின்றதும் நம்ம கேட்டுக்குவோம். எந்த வரையும் இந்த பூங்குன்ற நாட்டினுடைய செய்திகள் வருது அப்படின்னா 16-17ஆம் நூற்றாண்டு வரையும் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளில் பூங்குன்ற நாட்டை பற்றி செய்து இந்த திருக்கோலக்குடியிலையும் சரி, திருத்தலிநாதர் கோயிலையும் சரி, வேளங்குடியில் ருத்ர நாயனார் கோயில், இந்த 3 கோயில்கள்லையும் பூங்குன்ற நாட்டு வந்து 12ஆம் நூற்றாண்டுலேருந்து இருக்குது கல்வெட்டு செய்திகள். 16-17 நூற்றாண்டுகளில் வரக்கூடிய பூங்குன்ற நாட்டில் பிரான்மலை பூங்குன்ற நாட்டு அப்படின்ற செய்திகள் வரதை நம்ம பார்க்குறோம். அப்போ 17-16 நூற்றாண்டு வரையும் பூங்குன்ற நாடுங்கிற இந்த அமைப்பு இருந்திருக்குது அப்படிங்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடியுது. அப்புறம் இந்த நெல்மேலிப்பட்டியில் ஒரு சிறப்பான செய்தி ஒன்று இருக்குது. ராஜு, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா மைவாளம்பட்டி ஊராட்சி உட்பட்ட நெல்மேலிப்பட்டி கிராமத்தில் வசித்து வருகின்றோம். கோயிலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 22 ஆண்டு காலமாக நெல்மேனி ஐயனார், வெள்ளித்தண்டான் கோயில், காராளங்கற்பர் அனைத்து கோயிலுக்கு உட்பட்டு சித்திரை இப்போ வெள்ளியில் சிறப்பு விட்டு நிகழ்ச்சிகள் நடத்தும். 4 சமுதாயமும் எல்லாமே ஒற்றுமையாக. இந்துக்களில் வந்து வந்து முஸ்லீமில் அம்பலாறு அவங்க தான் கிடாயை பிடிச்சி கொடுக்கணும். அவங்க தான் பிடிச்சி எங்கள்கிட்ட கொடுக்கும். கிடாயை பிடிச்சி அவங்க கோயிலே கொண்டாந்து அவர் நின்று அவர் இந்த அம்பலம் தான் முஸ்லீம் தான் அம்பலம், முதக்கர் அம்பலமே அவர் தான். கிடாயை பிடிச்சி எங்கள்கிட்ட கொடுப்பாங்க. நாங்கள் அன்னைக்கு போனோம்ல ஐயனார் கோயிலுக்கு திருவண்ணம் கேட்டு புள்ளி காமிச்சோன்னா வேளாறு வெட்டுவார். வெட்டி அந்த விருந்து எல்லாமே கலந்துக்குவோம். எல்லாரும் கலந்துக்குறோம். ஏன்னா அவர் வேளாருக்கு அதை தூக்கிட்டு போயிடுவாங்க. இப்போ அந்த மரியாதை கொடுக்குறதுல ஃபஸ்ட்டு மரியாதை ஊர் அம்பலம்ங்கிற முஸ்லீம் அப்துல்லாவுக்கு கிராமத்து சார்பில் நாங்கள் முதல் மரியாதை கொடுத்துருவோம். அடுத்து வந்து புள்ளிவரி கிராமத்தில் எத்தனை பேர் கொடுத்துருக்காளோ அத்தனை பேருக்கு காலாஞ்சி கொடுத்துட்றது. முஸ்லீம் அம்பலார் அப்துல்லா என்பவருக்கு முதல் தலைமையில் கிராமம் வந்து பங்கீடு பண்ணி அதை சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருப்போம். இந்த கிராமத்தில் இருந்து போய் மங்களத்தில் ஒப்படைச்சிருவாங்க காசுலாம். அவங்க இது பண்ணி மரியாதை எங்களுக்கு கொடுப்பாங்க. எங்கள் ஊருக்கே அவர் தான் பாய் தான் மரியாதை வாங்குவார். கோயில்லையும் நாட்டு மந்திர கோயில்லையும் அவர் தான் மரியாதை. ஊர் நெல்மேனிப்பட்டி அவர் முக்கியஸ்தர் நாட்டாம் அப்துல்லா. அவர் தலைமையில் இந்த ஊர் எந்த ஒரு பஞ்சம் இருந்தாலும் ஒற்றுமையாக இருந்து கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த முடியும். ஏன்னா இங்கே வந்து சமயங்களை கடந்து வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, மதங்களை கடந்து வாழக்கூடிய மக்கள் இருக்காங்க. நெல்மேனியப்பட்டியை பொறுத்தவரையும் அந்த ஊர் வந்து 4 கரைக்காரங்க இருக்கிறாங்க. அதில் முதல் கரை இஸ்லாமியர். இந்த ஊர் நடக்கூடிய ஐயனார் கோயில், அங்கே காராளன் கருப்பு, வெள்ளித்தண்டம், இந்த 3 தெய்வங்களையும் சேர்த்து சித்திரை மாதம் முதல் வெள்ளிக்கிழமை திருவிழா எடுக்கிறாங்க. 3 நாள் திருவிழா நடக்குது. அதில் முதல் நாளில் வந்து அங்கே முதல் மரியாதை பெறக்கூடியவர் யாராக இருக்கிறாருன்னா அவர் இஸ்லாமியராக இருக்கிறார். இஸ்லாமியருக்கு தான் முதல் மரியாதை. அதாவது ஐயனார் கோயிலுக்குள்ளே போய் அந்த மரியாதையை பூவும் பழத்தையும் வாங்கிட்டு வரக்கூடிய ஊராக இருக்குது. அப்போது இந்த பூங்குன்ற நாடு அப்படிங்கிறது பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கிறது. அதில் அந்த கணியனுடைய அறக்கருத்துகளும் இன்றைக்கும் இங்கே இருக்கக்கூடிய சமய நல்லிணக்கமும் இந்த ஊரினுடைய சிறப்புகளாக இருக்குது. இந்த செய்திகளை பலருக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும்.